தூயரே தூயரே ஓ என் துதிகளுக்கு பாத்திரரே. அப்படியே உங்கள் இரண்டு கரங்களை உயர்த்தி, even in the place of desperation, when you cry out to God, there is a God who hears your cry and who listens to you and opens the heaven for you in Jesus name. அப்படிப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட நேரங்களில், அந்த வறட்சியான சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் உங்கள் அழுகுரலின் சத்தத்தை இன்றைக்கும் கேட்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே. சேர்ந்து பாடுமா, தூயரே மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். யாரும் இல்லை ஸ்தோத்திரம். வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தாரோட சத்துரு சிதறியே ஓடுகிறார். என் தேவன் எழுந்தாரோட சத்துரு சிதறியே ஓடுகிறார். பாத்திரரே we worship you Jesus. பாத்திரரே 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 பாத்திரரே. தூயரே 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 ஓ என் துதிகளுக்கு பாத்திரரே. அப்படியே உங்கள் இரண்டு கரங்களை உயர்த்தி, தூயரே அப்படியே சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா. We worship you Lord. துதிகளுக்கு hallelujah பாத்திரரே தூயரே. Come on, one more time. தூயரே தூயரே we glorify your name. We worship you Jesus. பாத்திரரே வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். பாடுங்க பாப்போம். வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறார். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே. அந்த இரண்டு கரங்களை உயர்த்தி பாத்தி
We worship you, Jesus. பாத்திரரே. Hallelujah. Hey. பாத்திரரே. பாத்திரரே. துயரே. துயரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி பரிசுத்த தேவனை ஒரே குரலாய் worship you, Jesus. Hallelujah. 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 உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. 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 நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. இந்த காலை நேரத்தில் நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. நீ நல்லவரே, ஓ சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. இந்த 11 மாதங்கள் அவருடைய கரம் உங்களுக்கு ஆதாரமாய் இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கொஞ்சம் கரங்களை தட்டி அப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நீ நல்லவராய் இருந்திருக்கிறீர், நீ நல்லவராய் இருந்திருக்கிறீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். Come on, come on, come on. நல்ல முழு பலத்தோடு அப்பாவுக்கு நன்றி செலுத்தி, அப்பா இந்த 11 மாதங்கள் கண்ணின் கனிமணி போல பாதுகாத்து எங்களை இதுவரை நடத்தி வந்திருக்கிறீங்க. சோர்வுகளின் மத்தியிலே, துன்பங்களின் மத்தியிலே, துயரங்களின் மத்தியிலே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தினதற்காய் நன்றி. நீ நல்லவராய் இருந்திருக்கிறீர், அற்புதராய் இருந்திருக்கிறீர், அதிசயங்களை நீ செய்திருக்கிறீர். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. We worship, we worship you, Lord. We worship you, Lord. நீதானே, நீதானே எனக்கெல்லாமே நீதான். Everybody, நீதானே, நீதானே எனக்கெல்லாமே இயேசு. நீதானே, நீதானே எனக்கெல்லாமே நீதானே, நீதானே, நீதானே எனக்கு நீதானே, நீதானே எனக்கெல்லாமே நீதானே.
சொன்னேன் எப்படி நீங்க அவரை போற்றணும்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் பேர் சோகமாக தான் நின்றுருக்கீங்க. தயாரா இருக்கீங்களா? எல்லாம் உங்கள் 2 கரங்களையும் வலது பக்கம் தூக்குங்க பாப்போம். இப்படி நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி சொல்ல போறீங்க, 2வது டைம் இடது பக்கத்தை திருப்பி நீங்க சொல்ல போறீங்க. வலது பக்கத்துலயும் சரி இடது பக்கத்துலயும் சரி என் ஏசப்பா எனக்கு எல்லாமா இருந்திருக்கா. பாடுமா? 1 2 3 we go. நீதானே நீதானே எனக்கெல்லாமே நீதானே, நீதானே நீதானே எனக்கெல்லாமே இயேசுவே, நீதானே நீதானே எனக்கெல்லாமே நீதானே, நீதானே நீதானே எனக்கெல்லாமே இயேசுவே. ஒருபோதும் கைவிடாதவர், ஒரு நாளும் விலகிடாதவர், என்னை என்றும் காத்துக்கொள்பவர், எல்லா நாமத்திலும் மேலானவர், ஒருபோதும் கைவிடாதவர், ஒரு நாளும் விலகிடாதவர், என்னை என்றும் காத்துக்கொள்பவர், எல்லா நாமத்திலும். அவர் யார் சொல்லுங்க? நீதானே நீதானே எனக்கெல்லாமே நீதானே, நீதானே நீதானே எனக்கெல்லாமே. Everybody everywhere come on. நீதானே நீதானே எனக்கெல்லாமே நீதானே, நீதானே நீதானே எனக்கெல்லாமே இயேசுவே. உதவா என்னையும் பேர் சொல்லி அழைத்தவர், இந்த என் வாழ்வை உருவாக்க வந்தவர். உதவா என்னையும் பேர் சொல்லி அழைத்தவர், உடைந்த என் வாழ்வை உருவாக்க வந்தவர். பலத்த கேடகமாய் என்னோடு இருந்தவர், புதிய பலனாய் என்னில் வாழ்பவர். பாடுங்க பாப்போம். பலத்த கேடகமாய் என்னோடு இருந்தவர், புதிய பலனாய் என்னில் வாழ்பவர். அவர் யார்? நீதானே நீதானே எனக்கெல்லாமே நீதானே, நீதானே நீதானே எனக்கெல்லாமே இயேசுவே. ஓ நீதானே நீதானே எனக்கெல்லாமே நீதானே, நீதானே நீதானே எனக்கெல்லாமே இயேசுவே. பயப்படாதே அவர் உன்னோடு என்றவர், தேவைகள் பெருகினாலும் உன்னை நடத்த வல்லவர். பயப்படாதே அவர் உன்னோடு என்றவர், தேவைகள் பெருகினாலும் உன்னை நடத்த வல்லவர். புதிய வாக்குத்தத்தம் என் பேரில் தந்தவர், சொன்னதை செய்யும் வரை கைவிடாதவர். ஆமென். புதிய வாக்குத்தத்தம் என் பேரில் தந்தவர், சொன்னதை செய்யும் வரை கைவிடாதவர். அப்படியே கரங்களை உயர்த்தி, நீதானே நீதானே எனக்கெல்லாமே நீதானே. Everybody, நீதானே நீதானே எனக்கெல்லாமே இயேசுவே. ஓ நீதானே நீதானே எனக்கெல்லாமே நீதானே, நீதானே நீதானே எனக்கெல்லாமே இயேசுவே. இயேசுவே சொல்லுங்க பாப்போம். இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாமே இயேசுவே. ஓ இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாமே இயேசு. இயேசுவே 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 எனக்கெல்லாமே இயேசு. Everybody, இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாமே இயேசுவே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பாருங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. முதலும் முடிவும் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. சொல்லுங்க. முதலும் முடிவும் நீங்க தானே, எனது ஆசை
இருக்கையில அப்படியே நல்ல கரங்களை தட்டி God போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அப்படியே நல்ல நல்ல கரங்களை தட்டி அப்பா உமக்கு நன்றி. Once again I bring greetings to you in the name of the Father, Son and the Holy Ghost. மறுபடியும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் பிதாவாகிய தேவனாலும் பரிசுத்த ஆவியானவராலும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I'm so happy that I'm here in this place. இந்த நாளிலும் கூட இந்த இடத்துல இருப்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. It was not a plan that we did before, it was a plan of God. இது நாங்கள் ஏற்படுத்தின திட்டமா இல்லை, இது தேவனால் உருவாக்கப்பட்ட நோக்கமா இருக்கிறது. கர்த்தர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தது. And I believe that today, because God has brought me here, there's something God is going to do in this place. என்னை இந்த இடத்துல இந்த காலை வேளையிலே கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை இன்றைய நாளிலே உங்கள் மத்தியில் அவர் செய்ய இருக்கிறார். Before I go into the word, I would like to thank Pastor Pratap and also Pastor for having me here in this place. கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு முன்பாக முதலாவது பாஸ்டர் ஜெயராஜ் அவர்களுக்கும் பாஸ்டர் பிரதாப் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Because they accepted me, just said, Pastor, come and do, feel free, use it like it is your church. இங்கே வரவும் இந்த சபையை உங்களுடைய சபை போல எடுத்துக்கொண்டு நீங்கள் பிரசங்கிக்கவும் அவர்கள் என்னை அன்போடு கூட வருந்தி அழைத்ததற்காக நான் அவர்களுக்கு நன்றி And I சொல்கிறேன். thank Pastor for giving me that liberty. பாஸ்டர் இந்த கொடுத்த இந்த நல்ல ஒரு சுதந்திரத்திற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I do my ministry back in England. நான் என்னுடைய ஊழியத்தை இங்கிலாந்து தேசத்தில் நான் செய்து கொண்டு வருகிறேன். I'm a pastor of Bethesda Cambridge Tamil Church in London. நான் லண்டன் பகுதியிலே பெதஸ்தா கேம்பிரிட்ஜ் தமிழ் சபையை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். And you know, I have to come here for one of our church wedding. நான் இந்த நாளிலும் கூட எங்களுடைய சபையை சார்ந்த ஒருவருடைய திருமண விழாவுக்காக நான் கடந்து வந்திருந்தேன். And due to that few reasons I had to postpone my ticket, so by the grace of God has given a divine appointment to come and minister in this church இந்த here. இடத்துல இந்த இந்தியாவுக்கு நான் வந்த பிற்பாடு ஒரு சில காரணங்களுக்காக என்னுடைய ஃப்ளைட் டிக்கெட்டை நான் தள்ளி போட நேரிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது தள்ளி போனதினாலே இன்றைக்கு உங்களோடு கூட நின்று நான் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். Amen. Praise God. I thank God that my mom is here with me today. We bless her in Jesus name. என்னுடைய தாயார் இந்த இடத்துல இருக்கிறார். அவர்களுக்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். And that's Pastor Joshua, that's my brother, he's with me. I welcome him as well. என்னுடைய சகோதரன் பாஸ்டர் ஜோஷுவா அவர்கள் என்னோடு கூட இருக்கிறார். அவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். And I thank our associate pastor of Metropolitan who is here to translate for me, and I thank him in Jesus name. இந்த நாளிலும் கூட மொழிபெயர்க்கும்படிக்கு என்னையும் இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Before we go into the word of God, I just want to turn to 2 or 3 people and say, this is your day. இந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவதற்கு முன்பாக உங்களை பார்த்து சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிறவங்க 2 பேர்த்துக்கிட்ட கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த நாள் உங்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று. I always say this, you sit with an expected heart. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வருகிற போது ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் வர வேண்டும். If you are seated with an expected heart, you see God fulfill the desires of your heart. இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் இன்றைக்கு பூர்த்தி செய்வார். When you go into the presence of God, you need to go with the desire, saying that Lord, you have to do something for me today. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் வருகிற போதெல்லாம் நமக்குடைய இருதயத்தின் வாஞ்சை எப்படியா இருக்க வேண்டும் என்றால், கர்த்தாவே நீர் எனக்காக எதையாவது ஒன்றை செய்து முடித்து ஆக வேண்டும். Today I tell you, today is your day that the Lord is going to do something in your life. ஆனால் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த நாள் கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார். You have been going through a lot of things in your life, but I tell you, today God is going to move like a mighty wind. இன்றைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்து கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளே முன்பாடி வந்து அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். You have been waiting on the Lord for a long time. நீங்கள் கர்த்தரிடத்தில் अनेक நாள் காத்து கொண்டிருக்கலாம். You've been waiting on the Lord for a goodness to be revealed. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் अनेक நாள் காத்து கொண்டிருக்கலாம். But the Bible says, where there's 2 or 3 people gathered in my name, I am there in their midst. ஆனால் வேத வசனம் எவ்விதமாய் சொல்கிறது, என் நாமத்தினாலே
எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டு எங்கே கூட இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று Now கர்த்தர் turn சொல்றார். to the person next to you and say, God is with you right now. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். The Spirit of God is going to move through you right now. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்ய போகிறார். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. I'm going to give you a prophetic word today. இந்த நாளிலும் ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை உங்களிடத்தில் பேச நான் விரும்புகிறேன். Turn your Bibles to 2 Kings chapter 3. உங்களுடைய வேத புத்தகத்தை 2 ராஜாக்களின் புத்தகத்துக்கு நேராய் 3வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 17. 17வது வசனம். 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். Can someone read it for me, please? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen. Hallelujah. Can you put your hands together and give him praise? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். You will not see wind or nor see rain, but your valley will be filled, says the Lord. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் வெட்டின வாய்க்காலை கர்த்தர் தண்ணீரினாலே நிரப்புவேன் என்று அவர் சொல்லுகிறார். You will not see rain, you will not see wind, but your valley is going to be filled. நீங்கள் காற்றையும் பார்க்க போகிறதில்லை, மழையையும் பார்க்க போகிறதில்லை, ஆனால் உங்கள் வாய்க்கால்கள் இன்று நிரப்பப்பட போகிறது. For the past 11 months you have not seen wind or rain in your life. You've been going through obstacles in your life, but the Lord says, I'm going to fill your valley in Jesus name. கடந்த 11 ஆண்டுகளும் நீங்கள் காற்றையும் காணவில்லை, நீங்கள் மழையையும் காணவில்லை, உங்கள் வாழ்க்கை முழுவதும் போராட்டத்திலும் சஞ்சலத்திலும் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வெட்டின வாய்க்காலை இந்த நாளிலே கர்த்தர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். Come on, if you believe, say a better amen and put your hands together. இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இதை விசுவாசிப்போம். Hallelujah. Hallelujah. Come on, shout amen. ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. What is happening here is there's 3 kings who's going for a war. இந்த இடத்துல என்ன சம்பவம் நிகழ்கிறது என்று சொன்னால் 3 ராஜாக்கள் ஒரு யுத்தத்துக்காக கடந்து போகிறார்கள். King of Israel, இஸ்ரவேலின் ராஜாவும், king of Judah, யூதாவின் ராஜாவும், king of Edom. ஏதோமின் ராஜாவும் 3 kings are going for a war against the Moabs. இந்த 3 ராஜாக்களும் மோவாபியருக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படிக்கு அவர்கள் கடந்து போகிறார்கள். Somebody say 3 kings going for a war. எல்லாரும் சொல்லுங்களேன், 3 ராஜாக்கள் யுத்தத்துக்காக புறப்பட்டு போகிறார்கள். So when you look at the life of a king doesn't lack anything. He has everything. ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையை நல்லா உற்று நோக்கி பார்த்தோம் என்று சொன்னா ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையில எந்த குறைவுகளுமே இருக்காது. He is very wealthy. அவன் நல்ல ஒரு எல்லாவற்றையும் உடையவனாய் இருப்பான். He's got all the riches. அவனுக்குள்ள எல்லா சம்பத்துகளும் உடையவனாய் இருக்கிறான். He's got all the needs of his life. அவனுடைய வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் அவனுக்கு இருக்கிறது. He's got all the workers that he need. அவனுக்கு தேவையான வேலையாட்கள் எல்லாரும் அவன் அருகாமையில் இருக்கிறார்கள். But now listen to me. 3 kings is going against 1 king. ஆனால் இப்பொழுது என்னை நல்லா கவனித்து பாருங்க, 3 ராஜாக்கள் ஒரு ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகிறார்கள். So when they went for this war, they decided that because they are 3 in number, easily they are going to conquer. அவர்கள் இந்த யுத்தத்துக்கு நேராய் புறப்பட்டு போகிற பொழுது அவர்கள் இதயமெல்லாம் எப்படி இருந்தது? நாங்கள் 3 ராஜாக்களாய் போகிறோம், நிச்சயமாய் அந்த மோவாபின் ராஜாவை நாங்கள் அழித்து விடுவோம் என்ற எண்ணத்தோடு போனார்கள். Sometimes there are people like that seated here in this place. அதே போலதான் இன்றைக்கும் அநேகர் இதே இதயத்தோடு கூட இந்த இடத்தில் அமர்ந்து You கொண்டிருக்கிறார்கள். have started this year saying that you are able to conquer with your own strength. இந்த ஆண்டை நீங்கள் துவங்குகிற பொழுது நீங்கள் இவ்விதமாய் நினைத்திருக்கலாம், என்னுடைய பலத்தினாலே நான் எல்லாவற்றையும் இந்த ஆண்டிலே செய்து முடித்து விடுவேன். Sometimes you may be having a good job in your life. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வேலையில நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். Sometimes you may have a good family surroundings in your life. ஒருவேளை உங்களுடைய குடும்ப சூழ்நிலை நல்ல பெரிய சூழ்நிலையா இருக்கலாம். Sometimes you may be depending upon your own strength and you have been starting your life. உங்க வாழ்க்கையை நீங்க துவங்குகிற பொழுது உங்களுடைய பலத்தை கொண்டே நீங்கள் உங்களுடைய இந்த நாட்களை துவங்கி இருக்கலாம். You may be thinking that I will be able to conquer what God has given me, and you've been walking forward in your life. நம்முடைய இதயத்தின் எண்ணமெல்லாம் எப்படி இருக்கும்? எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்க பலத்தினாலே என் பலத்தினாலே எல்லாவற்றையும் நான் ஜெயித்து விடுவேன் என்ற எண்ணத்தோடு இருக்கலாம். This is the same way the 3 kings started their journey for the war. இதே எண்ணத்தோடு இதயத்தோடு தான் இந்த 3 ராஜாக்களும் யுத்தத்திற்காக புறப்பட்டு போனார்கள். As they started for the war, as they went into the desert, past 7 days there is dryness. All the water they had
everything was finished. இந்த மூன்று ராஜாக்களும் இந்த யுத்தத்திற்காக புறப்பட்டு போய் 7 நாட்கள் கடந்து அவர்கள் ஒரு வனாந்தரத்துக்கு வருகிற பொழுது தங்களிடத்தில் இருந்த எல்லாம் தீர்ந்து போய் ஒரு வறட்சியை ஒரு விரக்தியை அவர்கள் கண்டார்கள். Say with me, he had money. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவங்க இடத்துல எல்லா பொன்னும் வெள்ளியும் அவர்களிடத்தில் இருந்தது. Say with me, he had money. சொல்லுங்க, அவங்க பணம் எல்லா இருந்தது, சம்பத்துகளும் பணங்களும் இருந்தது, எல்லா குதிரை ஆடு மாடு எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் நம்பி he trusted on everything and he went for a journey. இவைகள் எல்லாவற்றையும் உடையவர்கள் இதை எல்லாத்தையும் நம்பி இந்த அவர்களுடைய பயணத்தை துவங்கினார்கள். And but then when they went into the desert, ஆனால் அவர்கள் அந்த வனாந்தரத்துக்கு நேராய் புறப்பட்ட போது suddenly something which they had was empty. ஆனால் அவர்களுக்கு அந்த வனாந்தரத்தில் தேவையான ஒரு காரியமோ அவர்களுக்கு தீர்ந்து போனதாய் காணப்பட்டது. There was no water. அந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போனது. They thought they can defeat the opposite with their own strength. அவர்கள் தங்களுடைய எதிராளிகளை தங்களுடைய பலத்தினாலே முறியடிக்க முடியும் என்று But நினைத்தார்கள். there was a desperation situation in their life where they needed water and they did not have water. அப்படிப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வறட்சியான ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை வந்தது. அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போனது. As they marched through the wilderness, the king started to speak to one another. We have come to this place that we are going to die with no water. அந்த வனாந்தரத்திலே வந்தபோது அந்த மூன்று ராஜாக்களும் ஒருவரோடு ஒருவர்கள் அவர் சொல்லிக் கொண்டார்கள், இந்த வனாந்தரத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம், இங்கே நாம் சாக போகிறோம் என்று. Sometimes you have started your life with a journey and you feel so dry in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய பயணத்தை துவங்குற பொழுது நல்லா துவங்கி இருக்கலாம், ஒரு இடத்துல வருகிற பொழுது ஒரு வறட்சியை நீங்கள் காண And then முடியும். you may feel that you're not able to move forward and you feel very drowning. அந்த வறட்சியான சூழ்நிலையில என்னால முன்னேறி போக முடியல, நான் விழுந்து கொண்டே இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் தோன்றும். Tap the person next to you and say, God wants to do some movement in your life. பக்கத்துல இருக்கிறவங்க அப்படியே தட்டி சொல்லுங்க, இந்த வறட்சியான சூழ்நிலையில கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய இருக்கிறார் என்று. Hallelujah. ஹல்லேலூயா. There is somebody seated here who's really thirsty for the Lord and the Lord wants to fill you this morning. இந்த இடத்திலே நீங்கள் தாகத்தோடு வாஞ்சையோடு கூட யாரெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறீர்களோ உங்களை கர்த்தர் நிரப்புவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. I just want to tell you, your strength can fail, your finance can fail, your education can fail, but the Lord you serve is the same yesterday, today and forever. நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய பலன் வீணாகிவிடும், உங்களுடைய பணம் பொருள் எல்லாம் வீணாகிவிடும், விரயமாகிவிடும், ஆனால் நம்மை அழைத்த தேவனோ எல்லாவற்றையும் ஜெயமாய் முடிக்கிறவர். காரணம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். When you're in a desperate situation, he is there to lead you when you call upon him. நீங்கள் வறட்சியான விரக்தியான சூழ்நிலையில் இருக்கிற பொழுது அவர் அதிலே உங்களை வழி நடத்துகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். Amen. ஆமென். You will not see wind, you will not see rain, but the valley will be filled. நீங்கள் காற்றையும் காண போகிறதில்லை, மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த வாய்க்காலை கர்த்தர் நிரப்ப போகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. You have not seen any miracle so far, இதுவரைக்கும் எந்த ஒரு அற்புதத்தையும் நீங்க பார்த்திராமல் இருக்கலாம். but you are in a place of desperation right now. இப்பொழுது கூட அந்த ஒரு வறட்சியான சூழ்நிலைக்கு மத்தியில நீங்கள் இருக்கலாம். Sometimes you may be in a need right now. ஏதோ ஒரு தேவையோடு கூட இந்த இடத்துல நீங்க இருக்கலாம். You may say, Pastor, I've started this year really well, but right now I feel very empty. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இந்த வருஷத்தை துவங்குற போது நான் நல்லா தான் துவங்கினேன், ஆனா இப்போ எல்லாத்தையும் இழந்து ஒரு வெறுமையோடு கூட நிற்கிறேன். I feel very dry in my spiritual life. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் வறட்சியாய் காணப்படுகிறது. I feel very much backslid in my spiritual walk. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பின்னாடி போயிட்டேன். But the Spirit of God wants to speak to somebody here in this place. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோ இங்கே இருக்கிற யாரோ ஒருவரோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். In your place of desperation, the Spirit of God says He will lead you into a new revelation. இந்த வறட்சியான இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் வந்து உங்களை இந்த வறட்சியிலிருந்து கடந்து போக பண்ணுவார். Hallelujah. ஹல்லேலூயா. You got to understand something here in this place. இந்த இடத்துல நடந்த ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். Out of these three kings, the king of Judah, Josaphat, was a king who was faithful with God. இந்த மூன்று ராஜாக்களுக்கு மத்தியில யோசபாத் எனும் யூதாவின் ராஜா மாத்திரம்தான் தேவனுக்கு உண்மையுள்ள பயந்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். In the place of desperation, all the other kings are saying that we are going to die. இந்த வறட்சியான இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில மற்ற ராஜாக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நாம் இங்கே சாக போகிறோம் என்று. But king of Judah, Josaphat, he's saying
there is a man of God, let us go and get counsel from him, the Lord will do something. ஆனால் இந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் மாத்திரம் சொல்லுகிறான், இங்கே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்திலே போவோம், அப்பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Sometimes in your place of desperation you need to know who you associate with. உங்களுடைய வறட்சியான காலகட்டங்களிலே நீங்க நல்ல கவனமா பார்க்கணும், நீங்க யாரோடு கூட உறவிலே இருக்கிறீர்கள் என்று. We need to have a church like this which fills us with the Spirit of God. நாம் இப்படிப்பட்ட தேவனுடைய ஆவியினாலே நம்மை நிரப்புகிற ஒரு சபையோடு கூட ஒரு ஐக்கியத்திலே நாம் இருக்க வேண்டும். Only the word of God can strengthen your soul. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறதா In a இருக்கிறது. place of desperation sometimes people can lead you into different direction. நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற வறட்சியான சூழ்நிலைகளே சில ஜனங்கள் நம்மை வழி மாறி போக செய்து விடுவார்கள். In a place of desperation people can lead you astray. இந்த வறட்சியான காலகட்டங்களிலே சில ஜனங்கள் நம்மை அனாதையாய் விட்டுவிட்டு போய் விடுவார்கள். So you need to have the right connection in the place of desperation. இப்படிப்பட்ட வறட்சியான சூழ்நிலையிலே நமக்கு சரியான ஒரு ஐக்கியம் வேண்டும். Hallelujah. Hallelujah. You need to have the right connection. உங்களுக்கு சரியான ஒரு உறவு வேண்டும். You need to have the right friends in your life. உங்க வாழ்க்கையில ஒரு சரியான உறவுகள் உங்களுக்கு வேண்டும். Sometimes people are in desperation but you don't have the right connection. நிறைய நேரங்களில் ஜனங்கள் எல்லாரும் வறட்சியான அந்த சூழ்நிலையில நிற்பார்கள், ஆனால் அவர்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுக்கிறவர்கள் இருக்க மாட்டாங்க. I don't know if you are coming regularly to church. எனக்கு தெரியும் நீங்க இங்க தொடர்ந்து இந்த இடத்துல வருகிறீங்களான்னு எனக்கு தெரியாது. This is the right place where you get connected with God. இந்த இடம் தான் நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறதற்கு சரியான இடம் என்று This நான் is the சொல்கிறேன். place where God connects with his word. இந்த சபை தான் கர்த்தர் உங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக ஐக்கியப்படுத்துகிறது. As you've been coming to this church for the past 11 months, even though you are in desperation, there is a word that comes out on you saying that you may not see wind or rain, but your ditches will be filled in Jesus' mighty name. நீங்கள் அநேக நாள் இந்த சபைக்கு கடந்து வந்து இந்த 11 மாதங்கள் அளவும் நீங்கள் வறட்சியை கண்டு கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு தீர்க்கதரிசனமாய் ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வறட்சியான இந்த பள்ளத்தாக்களை கர்த்தர் தண்ணீரால் நிரப்புவார். Because you have the right connection here. ஏனென்றால் நீங்கள் சரியான ஐக்கியம் உள்ள இந்த சபையிலே நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள். Because you are in the right place to listen to God. ஏனென்றால் நீங்கள் சரியான இடத்திலே கர்த்தரை நீங்கள் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். Amen. I don't know what is your status right now. இப்போ நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. I don't know what is your life right now. உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. Do you feel the same way like these kings who have come to the wilderness and have left out with nothing in their life? நீங்களும் இதே போல இந்த ராஜாக்களை போல இந்த வனாந்தரத்திலே கைவிடப்பட்டவர்களாய் வறட்சியான இந்த சூழ்நிலையில நிக்கிறவர்களை போல நின்று கொண்டிருக்கலாம். But King Josaphat had a connection with the man of God, Elisha. ஆனால் யோசபாத்தோ, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தோ தேவ மனுஷனாகிய எலிசாவோடு கூட அவன் ஒரு உறவிலே இருந்தான். He had a connection with God's people. அவன் தேவ மனுஷனோடு கூட ஐக்கியத்தில் இருந்தான். Today God is speaking to somebody in this place. Who are you connected with? இந்த இடத்துல யாரோ ஒருவரோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் யாரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறீர்கள்? Who are you listening to? இதை யாரெல்லாம் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? What are the words that is going inside your ears? என்னென்ன எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உங்க காதுக்குள்ள போய் கொண்டிருக்கிறது? Are you listening to the words that edify your spirit, or are you listening to the words that is going to destroy your spirit? உங்க வாழ்க்கையை உயர்த்துகிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறதா, அல்லது உங்களை அழிவில் நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறதா? Because the word of God has power over your life. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே உங்க வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. Because every word is an yes and an amen in your life. எல்லா வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமென் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. Every book is a normal book, but only the Bible is the living word of God. எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களும் அது சாதாரணமான புத்தகம் தான். ஆனால் நம்முடைய கரங்களில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத புத்தகமோ வல்லமை உள்ள புத்தகமாக இருக்கிறது. In the time of desperation, are you listening to the word of God? உங்க வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியான சூழ்நிலையில இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து கேட்கிறீர்களா? Hallelujah. Hallelujah. God wants to fill you, my sister. என் சகோதரியை கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். God wants to fill you, my brother. என் சகோதரனை உங்களை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். I don't know what is your desperation. எனக்கு தெரியாது நீங்க எப்படிப்பட்ட வறட்சியான சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு. You know, Hagar was pushed away to the wilderness by Abraham. உங்களுக்கு தெரியும், ஆகார் அவள் ஆபிரகாமினாலே வனாந்தரத்திலே அனுப்பப்பட்டாள். She came to the desperate situation in the wilderness and she was crying for something that she did not have.
அந்த வனாந்தரத்தில் அந்த வறட்சியான அந்த சூழ்நிலையில் அவள் வந்து நின்று ஏதோ ஒரு காரியம் எனக்கு என்று எதுவுமே இல்லைங்கிற அந்த விரக்தியில் அவள் அழுக ஆரம்பித்தாள். She was crying and saying, Lord, have mercy on me. அவள் அழுது கொண்டே தேவனிடத்தில் சொல்கிற, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும். Sometimes you may feel that you have been pushed away from family. சில நேரங்கள்ல உங்க குடும்பத்தை விட்டு அப்படியே அனுப்பப்பட்டு தள்ளி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. Sometimes you may feel that you are left alone. ஒருவேளை சில நேரங்கள் உங்க வாழ்க்கையில தனிமையாய் விடப்பட்ட But ஒரு even in the இருக்கலாம். place of desperation, when you cry out to God, there is a God who hears your cry and who listens to you and opens the heaven for you in Jesus' name. அப்படிப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட நேரங்களில் அந்த வறட்சியான சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் உங்கள் அழுகுரலின் சத்தத்தை இன்றைக்கும் கேட்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். If you believe, come on, put your hands together and give him praise. இதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். Today is your day. இந்த நாள் உங்களுடைய நாள். He wants to come, he wants to bring you out of your desperation. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வறட்சியான காலங்கள் எல்லாத்தையும் மாற்ற விரும்புகிறார். I don't know what you're desperate for. இன்றைக்கு நீங்கள் எதை நோக்கி எந்த காரியத்தில் வறட்சியா இருக்கிறீங்கன்னு தெரியல. Hagar said, Lord, help me. ஆகார் சொன்னால், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். In that dry land, God brought forth water and God opened the eyes of Hagar. அந்த தண்ணீர் இல்லாத அந்த வனாந்தரத்திலே கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்து ஒரு நீரூற்றை கர்த்தர் காண செய்தார். God wants to bring forth that water in your life. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நீரூற்றை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் காணும்படிக்கு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். Amen. Amen. When the living water flows, it washes away every bad things in our life. ஜீவனுள்ள அந்த நீரூற்று நம்முடைய வாழ்க்கைக்குள்ள புறப்பட்டு வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் தேவையில்லாத எல்லாமே அதனாலே கழுவப்பட்டு போய்விடும். We are not a pond. We are not a pond. நாம் ஒரு தேங்கின குளம் அல்ல. We are river that flows. நாம் ஓடி பாய்கிற நதியா இருக்கிறோம். Because only the pond can keep the stagnant water still. தேங்கி நிற்கிற இந்த குளம் மாத்திரம் தான் எல்லாவற்றையும் கழிவுகளோடு கூட அப்படியே வெச்சு விடும். But the Holy Spirit is a living water, it flows. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதியாய் புரண்டு ஓடி வருகிற நதியாய் இருக்கிறார். As it flows, every bad obstacles will be washed away in Jesus' mighty name. ஜீவ நதி புரண்டு வருகிற பொழுது எல்லா அசுத்தங்களையும் அது அடித்து கொண்டு போய்விடும். Everything is not possible will be made possible in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே எதையெல்லாம் செய்து முடிக்க முடியுமோ அது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே அவர் செய்து முடிப்பார். Hannah was in also a desperate situation. அன்னாளும் அப்படிப்பட்ட ஒரு விரக்தியான சூழ்நிலையில தான் இருந்தாங்க. What was the situation? அவங்க என்ன சூழ்நிலையில இருந்தாங்க? She did not have a child. அவளுக்கு குழந்தை இல்ல. She was going to the church and she was crying every single day. அவள் தேவனுடைய ஆலயத்திலே போய் எப்பொழுதும் அவள் கண்ணீர் வடித்துக்கொண்டு அழுது கொண்டே இருப்பாள். Everybody who was looking at her was thinking that she is drunk, she is a fool, it is not going to happen. People were speaking negative things against her. அழுகிற அந்த அன்னாளை பார்க்கிற யாவரும் சொல்லுவார்கள், இவர் குடித்து வெறித்திருக்கிறார், இவர் ஒரு பைத்தியக்காரின்னு சொல்லி அவளை எப்பொழுதும் குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க. But she believed in a supernatural God. ஆனால் அவளோ கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவளாய் She believed in a God who is a miracle working God. அற்புதங்களை செய்கிற நம்முடைய தேவனை மேலே அவள் விசுவாசம் உள்ளவளாய். When Hannah was so desperate, she was in the presence of the God, longing for his touch in her life. அன்னாளோ கர்த்தருடைய சமூகத்தில் தன் விரக்தியினாலே அவள் அமர்ந்து கொண்டு ஆண்டவர் எதையாகிலும் வாழ்க்கையில செய்து ஆக வேண்டும் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட அமர்ந்திருந்தாள். And everything was happening not the way she wanted to happen. ஆனால் அவளுக்கு நடந்த காரியங்கள் எல்லாம் அவள் நினைத்தபடி அவளுக்கு நடக்கவில்லை. But when God decided to touch her womb, there was a miracle that happened. ஆனால் கர்த்தரோ அவளுடைய கர்ப்பத்தை தொட நினைத்தபோது அவர் தொட்டபோது ஒரு பெரிய அற்புதம் அன்னாளுடைய வாழ்க்கையில் நடந்தது. Every mouth that spoke against her started to speak good things. அவளுக்கு விரோதமாய் பேசின எல்லா வாய்களையும் கர்த்தர் பார்த்தார். அந்த கர்ப்பம் திறக்கப்பட்ட போதோ அவர்கள் எல்லாரும் அன்னாளை புகழ ஆரம்பித்தார்கள். In a place of desperation, God did a miracle for her. அவளுடைய வறட்சியான அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அவளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். I tell you something, miracle starts happening in your life when you start to confess what the Lord is going to do. உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய அற்புதங்கள் எப்போ நடக்கும் தெரியுங்களா? வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்ய செய்ய அற்புதத்தை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். First you need to believe that the Lord is able to do it. முதலாவது கர்த்தர் எனக்கு இதை செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ள வேணும். First you need to speak what the Lord is going to do. கர்த்தர் எனக்காக எதை செய்ய போகிறார் என்பதை நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். Only when you believe and when you speak, He will move in your life. நாம் விசுவாசித்து அறிக்கை செய்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பார். Here Elisha the prophet is coming and speaking the word of God, saying,
there is going to be something supernatural that's going to be happening here. இந்த ராஜாக்களுக்கு மத்தியில எலிசா வந்து நின்று அவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் மத்தியில அவர் செய்ய போகிறார் என்று. You're not going to see wind nor rain, but your ditches is going to be filled. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த வாய்க்காலை நான் தண்ணீரினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எலிசா சொன்னார். Sometimes you're scared to even speak the goodness of God. சில நேரங்களில் கர்த்தருடைய நன்மையை பேசுகிறதற்கே நம்ம ரொம்ப பயப்படுவோம். Amen. Amen. Jesus was walking in Galilee. இயேசு கலிலேயாவிலே அவர் நடந்து போய் கொண்டிருந்தார். And lot of people was crowded with him and he was walking in that place. அங்கே अनेक ஜன கூட்டத்தார் அவரை நெருக்கிக் கொண்டே இருந்தார்கள். இயேசு அந்த கலிலேயாவிலே நடந்து போய் There கொண்டிருந்தார். was this woman who had this bleeding issue for 12 years. அங்கே உதிரப்போக்கோடு கூட இருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறாள். And you know, she tried all the doctors possible. வசனம் சொல்லுகிறது, அவள் अनेक வைத்தியர்களினாலே அவள் வைத்தியத்தை பார்த்துவிட்டு, and she did all the things possible in her life. அவள் வாழ்க்கையில என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் செய்து முடித்து And பார்த்து she விட்டாள். was in an untouchable situation where the society doesn't accept her. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவள் ஒரு தீண்டாமை நிலைமையில இருக்கிறாள். சமுதாயம் அவளை ஒரு நாளும் வந்து கிட்ட சேர்க்காது. But she heard that Jesus was coming through that way. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறாள். You got to understand something in this place. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். She decided, she said, if only I go and touch the hem of Jesus, I will be healed. அவள் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். அவள் என்ன சொன்னானா, நான் கடந்து போய் இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலில் தொட்டாலாகிலும் நான் சொஸ்தமாவேன் என்று அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டானது. The Bible says she decided and she spoke to herself. வசனம் சொல்லுகிறது, அவள் அதை தீர்மானித்து தனக்குள்ளாகவே அவள் அறிக்கை செய்ய ஆரம்பித்தாள். Somebody say she spoke to herself. எல்லாரும் சொல்லுங்க, அவளுக்குள்ளாகவே அறிக்கை பண்ண ஆரம்பித்தாள். Sometimes if God wants to move in your life, you got to speak what he's going to do. சில நேரங்களில் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் வாய்களை திறந்து நீங்கள் பேசி அறிக்கை செய்ய வேண்டியது. You got to speak that the ditches will be filled. நீங்கள் அறிக்கை பண்ணணும், என்னுடைய வாய்க்காலை கர்த்தர் நிரப்ப போகிறார். You got to say my God is able. நீங்கள் சொல்லணும், கர்த்தர் எல்லாவற்றையும் வாழ்க்கையில செய்து முடிப்பார். That is the belief and the trust that you have in God. அதுதான் கர்த்தரிடத்தில் நாம் கொண்டிருக்கிற விசுவாசம். I just want to show you something. நான் இந்த காலவேளையில ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். There was lot of people who was with Jesus, who was walking with Jesus in that Galilee. அந்த கலிலேயாவிலே अनेक ஜன கூட்டத்தார் இயேசுவோடு கூட கடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். Everybody was touching him, everybody was holding him, everybody was walking close to him. அங்க இயேசுவிடத்துல अनेகர் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் உரசிட்டு போறாங்க, அவர் கையை பிடிக்கிறாங்க, நிறைய பேர் அப்படி நெருக்கிட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். But this lady who had the bleeding issue, when she came and touched the hem of Jesus Christ, there was something supernatural that happened there. ஆனால் அங்கே இருந்த அந்த ஸ்திரீயோ அவள் இயேசுவை தொடாமல் அவள் போய் அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டபோது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அந்த இடத்துல நிகழ்ந்தது. But why the miracle did not happen for the other people? ஆனால் இயேசுவை தொட்டு நெருக்கின अनेகருக்கு ஏன் அந்த அற்புதம் நடக்கவில்லை? But it was only for the girl who had the bleeding issue. ஆனால் அங்கே உதிரப்போக்கோடு வந்த அந்த ஸ்திரீக்கு மாத்திரம் ஏன் அந்த அற்புதம் நடந்தது? Because she said to herself, if I touch him, I will be healed. அதற்கு காரணம் என்னவென்றால் அவள் தனக்குள்ளேயே அறிக்கை செய்தாள், நான் இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நிச்சயமாய் நான் சுகமாவேன் என்று அந்த அறிக்கையை அவள் செய்தாள். Sometimes you know your situation better than anybody else. சில நேரங்களில் உங்களை தவிர உங்களுடைய சூழ்நிலையில வேற ஒருவராலையும் அறிந்து கொள்ள முடியாது. When you start to speak to yourself the word of God and say my God is able, there is something supernatural that will flow in your life. உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ளேயே நீங்களே வார்த்தையை அறிக்கை செய்து என் கர்த்தர் எனக்காக இதை செய்து முடிப்பார் என்று நீங்கள் அறிக்கை பண்ணுகிற பொழுது கர்த்தருடைய கிரியை உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். She received the healing. அவள் அந்த பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டாள். Amen. Amen. I don't know what you go through, my dear brothers and sisters. என் சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. I tell you, God is ready to fill you right now. ஆனால் நான் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை இந்த கால வேளையில் அவர் நிரப்ப விரும்புகிறார். You know why? ஏன் தெரியுமா? Because you have the right connection. ஏனென்றால் நீங்கள் சரியான ஒரு ஐக்கியத்திலே நீங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். Because you are associated with God's people. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய ஜனங்களோடு கூட நீங்கள் நெருக்கமாய் ஐக்கியத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீர்கள். Because leaving all your obstacles, you have come to receive the word of God. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் அதை வைத்து விட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அந்த வாஞ்சையோடு கூட நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள். Just like how King Joseph
called Elisha to come and give the word of God, it may be a divine appointment that I'm here in this place to preach the word. அந்த எலிசா எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படிக்கு அந்த ராஜாக்களுக்கு மத்தியிலே போகிறாரோ அதே போல நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படிக்கு கர்த்தரே என்னை இந்த இடத்துல அனுப்பினார் என்பதை. And as I speak the word of God and as you receive it, you're going to receive the goodness of God in your life. இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களிடத்தில் சொல்லுகிற பொழுது அதை நீங்கள் அங்கீகரித்து அறிக்கை செய்கிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். The heavenly strategies are going to come fulfilled in your life. பரலோகத்தின் சகல திட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைவேற காத்திருக்கிறது. You don't understand how he's going to work, but he's going to do it. உங்களுக்கு அது எப்படி கிரியை செய்ய போகிறது என்று தெரியாது, ஆனா ஒன்றை சொல்கிறேன், நிச்சயமா இந்த பரலோகத்தின் திட்டம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது. Come on, put your hands together and give him praise. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். First thing, the man of God, when he came here, he said one thing. கர்த்தருடைய மனுஷன் அந்த இடத்துல வருகிற பொழுது முதலாவது அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். He said, dig ditches and prepare for the Lord to fill full. அவர் முதல் சொல்ற வார்த்தை என்னன்னா, முதல்ல வாய்க்காலை வெட்டி கர்த்தருக்கு என்று அதை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். 2 Kings chapter 3 verse 16. Can somebody read it for me? 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Before you receive the promise, there is something that you got to do. நீங்கள் சொன்ன அந்த கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. There is something, there is a command that is coming saying, come on, dig the ditches. அங்கே ஒரு கட்டளை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, என்னவென்றால் பள்ளத்தாக்கிலே நீங்கள் வாய்க்காலை வெட்ட ஆரம்பியுங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். Prepare before you see the goodness of God. கர்த்தருடைய நன்மையை காண்பதற்கு முன்பாக முதலாவது நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். Sometimes you don't see the sign of what the Lord is going to do. சில நேரங்களில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்ற அந்த காரியம் நமக்கு தெரியாது. Sometimes you don't see a way what the Lord is going to do. கர்த்தருடைய கரம் என்ன செய்ய போகிறது என்பது நிறைய நேரங்கள் நமக்கு தெரியாது. But the Bible says faith acts before you see. ஆனால் வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே எல்லாம் ஆகும் என்று. The ditches represents how much of your expectation. இந்த வாய்க்கால் எதை குறிக்கிறது என்றால் உங்களுடைய வாஞ்சை எவ்வளவு பெரியது, உங்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு பெரியது என்பதை தான் இந்த வாய்க்கால் குறிக்கிறது. The more you dig, the more you be filled. நீங்கள் அதிகமாய் அந்த வாய்க்காலை வெட்டுகிற போது அதிகமாய் கர்த்தராலே நிரப்பப்படுவீர்கள். You know, you started digging your ditches in your life. நீங்கள் முதலாவது இந்த வாய்க்காலை வெட்ட ஆரம்பிங்கள். Sometimes you know you heard things, people spoke a lot of things in your ears. சில நேரங்களில் உங்கள் ஜனங்கள் அநேகர் உங்களுடைய காதுகள் கேட்க பேசின அந்த வார்த்தைகள் எல்லாம் வரும். And you might be seeing a little bit of wind that has been blowing. அப்போ சில காற்றுகள் உங்களை அடிக்கிறதை உங்களால பார்க்க முடியும். There has been dust that has been filling in your ditches. அந்த காற்றுகள் எல்லா தூசிகளையும் மண்ணையும் மறுபடியும் கொண்டு வந்து நீங்க வெட்டின வாய்க்கால அந்த மண்ணினால மறுபடியும் நிரப்பும். And sometimes you keep digging your ditches. ஆனா மறுபடியுமாய் நீங்கள் அந்த வாய்க்கால தோண்டிக் கொண்டே இருக்கிற போது And sometimes you get fed up because you know something is happening over and over again. அதை வெட்டிக்கொண்டே இருக்கிற பொழுது மறுபடியுமாய் ஏதோ ஒரு காரியம் வந்து அதை மூடி போடுகிறதை கண்டு நம்ம நல்ல முறிந்து விடுவோம். And sometimes you say, Lord, nothing is happening in my life. அப்படி நாம் காண்கிற போதெல்லாம் நம்ம ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எதுவுமே வாழ்க்கையில நடக்கலையே, I'm not seeing a miracle. ஆண்டவரே வாழ்க்கையில ஒரு அற்புதமும் நான் காணலையே, I've been trusting you. நான் விசுவாசித்து நம்புகிறேன் ஆண்டவரே. But sometimes the negative thoughts and the negative speaking things comes into me and I step behind. நிறைய நேரங்களில் இப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்கள் என் காதுகளிலும் என் சிந்தைகளிலும் வருகிற பொழுது நான் பின்பாக கடந்து போகிறேன். But I just want to tell you one thing today. ஆனால் இந்த நாளில நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You serve a God who can do great and marvelous thing in your life. நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெரிய அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். The one who is in you is greater than the one who is in the world. உங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ளவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவராய் இருக்கிறார். Amen. The one who is in you is greater. உங்களுக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர். Amen. Amen. The Bible says, seek ye first the kingdom of God and his righteousness, and everything will be added on to your life. வசனம் நமக்கு சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. Hallelujah. Hallelujah.
I would like to show you a story from the Bible. நான் ஒரு வேதாகமத்தில் காட்டப்பட்ட ஒரு சம்பவத்தை உங்களிடத்தில் காட்ட விரும்புகிறேன். 2 Kings chapter 4. ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம். Here there is a widow lady who is going to die. அங்கே ஒரு விதவை காணப்படுகிறாள். அவள் மரிக்கிற தன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகிற ஒரு காலகட்டத்தில் அவள் இருக்கிறாள். Because she did not have enough finance to look after her own self and her family. அவளுடைய குமாரனை பராமரித்துக் கொள்வதற்கு போதுமான அளவு பொருளாதாரம் தனக்கு இல்லாததினாலே அவள் மனமுடைந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறதற்கு Listen to me very carefully. இந்த இடத்துல ரொம்ப கவனமா என்னை கவனித்து கேளுங்கள். Elisha, the man of God, comes to her. அங்கே எலிசா, தேவனுடைய மனுஷனாகிய எலிசா அந்த விதவையின் இடத்திலே வருகிறார். And he is asking her what happened. அங்கே வந்து அந்த எலிசா கேட்கிறார், உனக்கு என்ன சம்பவித்தது? She says, I have very little oil, very little bread. We are going to eat and we are going to die. அவள் அங்கே சொல்கிறார், என்னிடத்துல கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது, கொஞ்சம் அப்பம் தான் இருக்குது, இதை சாப்பிட்டு நாங்க சாக போறோம் என்று சொன்னார். But he is telling her, this is not the plan what God has for you in your life. ஆனால் எலிசா அவளை பார்த்து சொன்னார், நீ சாகிறது கர்த்தருடைய திட்டம் அல்ல. The plan of God is to prosper you. ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்னவென்றால் நீ சுகமாய் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். The plan of God is to give you new hope. கர்த்தருடைய திட்டம் என்னவென்றால் உன் வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கையை கொடுப்பதுதான் கர்த்தருடைய திட்டம். The plan of God is to give you new future. உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் என்னவென்றால் ஒரு புதிய எதிர்காலத்தை கொடுக்கிறதுதான் திட்டம் கர்த்தர் சொன்னார். The plan of God is to bless your life. கர்த்தருடைய திட்டமே உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதுதான். The man of God said, அந்த தேவனுடைய மனுஷன் சொன்னார், go outside, நீ வெளியே போ, get me all the vessels that you can and bring it in. உன் அருகாமையில் இருக்கிற எல்லா இடத்திலும் போய் எல்லா பாத்திரங்களை நீ வாங்கி கொண்டு வா. She can be thinking in her mind saying that I have very little oil. அவளுடைய நினைவுல எல்லாம் இப்படி ஓடிட்டு இருக்கும், என்கிட்டயே கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு. And he is saying, go bring all the vessels and these vessels are going to be filled with oil. ஆனா இந்த தீர்க்கதரிசியாக எலிசா சொல்றாரே, நீ போய் எல்லா இடத்துல அயலார் இடத்துல எல்லாம் போய் பாத்திரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து இந்த எண்ணெயை நிரப்புன்னு சொல்றாரு. You know what the Bible says? வசனம் இதற்கு என்ன சொல்லுகிறது என்று தெரியுமா? The number of vessels she borrowed and she came, every vessel was filled. That's what the Bible says. வசனம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவள் எவ்வளவு பாத்திரங்களை அயலாரிடத்திலே கொண்டு வந்தாளோ அத்தனை பாத்திரங்களும் நிரம்பிற்று என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. Every little, as they started to pour, it started to keep coming and started to increase all the time. ஒவ்வொரு பாத்திரமா லிட்டர் அவங்க ஊத்த அந்த எண்ணெய் ஒவ்வொரு பாத்திரத்தையும் நிரப்பிற்று. This is what the Lord can do in your life. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு செய்ய விரும்புகிறார். Obey to the word of God when you can't see in your life. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற பொழுது அந்த அற்புதத்தை உங்கள் கண்களால பார்க்க முடியும். When she obeyed and she listened to the word of God and God started to fill her life and fill all the vessels with oil. அந்த விதவையானவள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்ததினாலே கர்த்தர் அவளையும் அவளுடைய வாழ்க்கையும் அந்த எல்லா பாத்திரத்தையும் கர்த்தர் நிரப்ப ஆரம்பித்தார். Don't put God in a small box to say this is all he can do. ஒரு நாள் ஆண்டவரை ஒரு அளவுக்குள்ள பூட்டி வச்சிட்டு இவ்வளவுதான் ஆண்டவர் ஒரு நாள் நிர்ணயிச்சிராதீங்க. He can do great and marvelous things that can you not expect. நாம் நினைத்து பார்க்க முடியாத, ஆராய்ந்து பார்க்க முடியாத, எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களை செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். Hallelujah. 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 Start listening. முதல்ல கவனிச்சு கேளுங்க. Somebody say to the person next to you, start to listen. பக்கத்துல இருக்கவங்கள தட்டி சொல்லுங்க, முதல்ல கவனிச்சு கேளுங்க. Most of the time we sit with an attitude saying I know everything. நிறைய நேரங்கள்ல நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில உட்கார்ந்துட்டு இருக்கோம் தெரியுங்களா? எனக்கு எல்லாம் தெரியும், I am more experienced. எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த மனப்பான்மையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். But sometimes you got to understand and listen. ஆனா சில நேரங்கள்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நான் ஏதோ ஒரு காரியத்தை நான் கவனிச்சு இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்குன்னு. Peter was a fisherman. பேதுரு மீன் பிடிக்கிறவனா இருந்தான். He was expert in fishing. அவன் மீன் பிடிக்கிறதுல வல்லவனா இருந்தான். The Bible says he fished the whole night and he found nothing. அது வசனம் சொல்லுகிறது, ராம் முழுவதும் அவன் பிரயாசப்பட்டும் அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. And the next day Jesus is coming to the shore. ஆனா அடுத்த நாள் கர்த்தர் அந்த கரையோரத்தில் வருகிறார். And Jesus is telling Peter, "Hey Peter, what happened?" இயேசு வந்து பேதுருவை பார்த்து சொல்றார், பேதுருவே உனக்கு என்ன ஆயிற்று? And Peter says, "Lord, I have fished whole night and I found nothing." அப்பொழுது பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே ரா முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே எனக்கு அகப்படவில்லை. But Jesus said,
Go put the net on the other side and you will find fish. ஆனால் இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ போய் ஆழத்தில் அந்த பக்கம் போய் வலைய போடுன்னு சொன்னார். Now put yourself in Peter's place. இப்போ நீங்க உங்களை பேதுருவினுடைய இடத்துல வெச்சு பாருங்க. You may say, Lord, I am so experienced in this field. ஆண்டவரே, நான் இந்த இடத்துல இந்த காரியத்துல ரொம்ப அனுபவமிக்கவன். I know how things work. எனக்கு எப்படி எல்லா காரியம் நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். I have 20 years of experience. எனக்கு இதுல 20 வருஷம் அனுபவம் இருக்கு. I know the Bible inside out. எனக்கு இந்த வேத புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வார்த்தையும் தெரியும். You know, I know everything how things work. எல்லா காரியம் எப்படி நடக்கும்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும். We keep speaking about what is not going to happen and you miss out the blessing what God has kept for you. நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம், எல்லா காரியங்களையும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் எது நடக்காதோ அதையே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்காக எதை வைத்திருக்கிறாரோ அதை அநேக நேரங்களில் நாம பேச மறந்து We விடுகிறோம். serve a God who opens the heaven. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? வானத்தை நமக்காய் திறக்கிற தேவனாய் இருக்கிறார். When the Israelites were hungry, God opened the heaven and he brought forth manna from heaven. இஸ்ரவேலர்கள் பசியாய் இருந்தபோது கர்த்தர் வானத்தை திறந்து அவர்களை போஷிக்கும்படி பரலோகத்தின் மன்னாவை அனுப்பினார். When God opens the heaven, his work is supernatural. ஆண்டவர் வானத்தை திறந்தபோது அதன் கிரியைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருந்தது. Peter listened to the word of God. He put the net on the other side. The net was filled with fish. பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான். ஆண்டவர் சொன்னபடியே வலையை அவன் ஆழத்திலே போட்டான். வலை கிளியத்தக்கதாய் மீன்கள் வந்தது. Hallelujah. Hallelujah. The miracles will come unexpected way when you listen to the word of God. அற்புதங்களும் அடையாளங்களும் எப்ப நடக்கும் தெரியுங்களா? நாம எதிர்பார்க்காத நேரத்துல எப்பலாம் நம்ம கவனிச்சு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோமோ எதிர்பார்க்காத நேரத்துல அற்புதங்களை கர்த்தர் செய்வார். Number one, what I said, in your desperate situation you need to have the right association. முதல் காரியம் நான் என்ன சொன்னேன், நம்முடைய வறட்சியான காலகட்டங்கள்ல சரியான ஐக்கியம் நமக்கு வேணும். Somebody say right association. எல்லாரும் சொல்லுங்க, சரியான ஐக்கியம் நமக்கு வேணும். Number two, I said, in your desperation act with faith and start digging your ditches. இரண்டாவது காரியம் சொன்னேன், உங்களுடைய வறட்சியான காலகட்டத்தில் விசுவாசத்தோடு உங்களுடைய வாய்க்காலை தோண்ட ஆரம்பிக்கணும். Sometimes you don't see what the Lord is going to do, but start digging. When I say digging, it's saying start meditating and trusting in the word of God. நிறைய நேரங்களில் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு நம்ம அறியாம இருப்போம். ஆனாலும் நம்முடைய வாய்க்காலை நம்ம வெட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் வாய்க்கால் என்று சொல்லுகிறது என்ன தெரியுங்களா? இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டே உள்ள போய்க்கொண்டே இருக்கணும் ஆழமா. The more you start to dig on the word of God, the more revelation comes forth in your life and the more your spiritual eyes will be opened. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நீங்க ஆழமா நீங்க போய்க்கொண்டே இருக்க கர்த்தருடைய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளும் கர்த்தர் நமக்காய் மறைபொருளாய் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். You will start to learn to understand how you can open the spiritual understanding and the blessing from the word of God. கர்த்தருடைய வார்த்தையினால கர்த்தருடைய நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் எப்படி திறக்கப்படும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. As you meditate, miracles will come in the unexpected. இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானித்துக் கொண்டே இருக்கும்போது நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். Amen. Amen. These people dug the ditches. The next day, as Elisha prophesied, the ditches were filled with water. இந்த இஸ்ரவேலின் இந்த மூன்று ராஜாக்களும் அவர்களுடைய போர் செய்கிறவர்களும் வாய்க்காலை வெட்ட ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் காலையில அவர்கள் வெட்டின வாய்க்காலை கர்த்தர் தண்ணீரினாலே நிரப்பினார். Amen. Hallelujah. Unexpected miracle. எதிர்பார்க்காத ஒரு அற்புதம். Sometimes we think because we have dug the ditch, the rain is going to come from top. சில நேரங்களில் நம்ம வாய்க்காலை வெட்டிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து மழை வந்து நான் வெட்டின வாய்க்காலை நிரப்புன்னு நம்ம எதிர்பார்ப்போம். When God is doing something, He will only do it supernaturally. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்பிட்டார்னு வைங்களேன், அவர் செய்யற காரியம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு, கிரகிக்க கூடாத அளவுக்கு ஒரு பெரிய காரியமாய் அவர் செய்வார். Hallelujah. You have been expecting something in your life, but God is working in a way which you can't see in your life. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தரோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வழியிலிருந்து உங்களுக்காய் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். The miracle is coming in a different way. உங்களுடைய அற்புதம் வேறொரு வழியாய் உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. Come on, everybody, open your Bibles to the book of 2 Kings. எல்லாரும் 2 ராஜாக்களின் புத்தகத்துக்கு நேரா உங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 20. 3வது அதிகாரம் 20வது வசனம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. Amen. The Bible says the water came through Edom.
வசனம் சொல்லுகிறது தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் கடந்து வந்தது என்று. It did not come from heaven, it came from the earth. அது பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வரவில்லை, அது ஏதோமிலிருந்து இறங்கி வந்தது. You don't have to wait for miracle from somewhere else. It is going to come to the place where you are. உங்களுக்கு தேவையான அற்புதங்களும் அடையாளங்களும் வேற எங்கோ ஒரு இடத்திலிருந்து வர போகிறது இல்ல. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்திலிருந்து தான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். Only when you obey the word of God, the miracle will come in search of you through the land. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற பொழுது அந்த அற்புதம் நீங்க எங்க நிக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு உங்களை தேடி வரும்படிக்கு கர்த்தர் அனுப்புவார். All you got to do is you got to have the right association in your life. இதற்கு எல்லாத்துக்கும் நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா சரியான ஐக்கியத்துல நீங்க இருக்கணும். You got to have the right connection in your life. உங்க வாழ்க்கையில சரியான ஒரு உறவுல நீங்க இருக்க வேண்டும். You got to start digging your ditches in the word of God. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்களுடைய வாய்க்கால்களை நீங்கள் வெட்ட ஆரம்பிக்க வேண்டும். So for this past 11 months I don't know how your life has been. கடந்த 11 மாதங்களா உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. But today I tell you it is time for you to dig your ditches. ஆனால் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களுடைய வாய்க்காலை நீங்கள் வெட்ட வேண்டிய நேரம் இதுவே. Everything that you have been saying it is not possible, you're going to say through the word of God, my God is able to do it, and start to dig that place and throw it out. உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் இனி நடக்காது முடியாதுன்னு சொல்றீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொல்லுங்க. என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய கூடும் என்று நீங்கள் சொல்லி உங்க வாய்க்காலை வெட்ட ஆரம்பியுங்கள். You have to start digging. நீங்கள் வெட்ட ஆரம்பிக்க வேண்டும். The more you dig in faith, the more you will be filled. நீங்கள் விசுவாசத்தோடு எவ்வளவு ஆழமா இந்த வாய்க்காலை வெட்டுகிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார். And God wants to fill you. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நிரப்ப விரும்புகிறார். Hallelujah. This morning God wants to fill you. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். Hallelujah. 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 Shall we all stand up in the place where நம்ம you are? எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? In your desperate situation, he is there to fill you. உங்களுடைய வறட்சியான காலகட்டங்களிலே அவர் உங்களை நிரப்புவதற்கு உங்களோடு கூட இருக்கிறார். All you got to say is, Lord, I'm ready to dig. ஆமென். நீங்க எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஒண்ணுதான். ஆண்டவரே, நான் வாய்க்காலை வெட்டறக்கு ஆயத்தமா இருக்கேன். I'm ready to dig. ஆண்டவரே, நான் இந்த வாய்க்காலை வெட்ட ஆயத்தமா இருக்கிறேன். Sometimes there can be enemy that is coming your way. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு எதிரி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கலாம். But the Bible says, as they dug the ditch, God filled with water. The enemy saw the water and he was destroyed by himself. வசனம் சொல்லி இருக்கிறது, அவர்கள் வாய்க்காலை வெட்ட ஆரம்பித்தார்கள், அதை கர்த்தர் தண்ணீரினால் நிரப்பினார். அதை சத்துருக்களாகிய மோவாபியர் கண்டபோது அவர்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. Amen. They were destroyed. அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். When you hold on to God, நீங்கள் கர்த்தரிடத்திலே நீங்கள் இருக்கிற போது, when you stand still in his presence, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலேயே நீங்க காத்திருக்கிற போது, when you are in God's hand, நீங்கள் கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற போது, he will destroy your enemies. அவர் வந்து உங்கள் சத்துருக்களை முறியடிப்பார். All you got to say is, Lord, I'm ready to be filled right now. நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நிரப்பப்படுவதற்காக நான் இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறேன். Fill me tonight. இன்றைக்கு இந்த காலை வேளையில என்ன நிரப்புங்க. Fill me this morning. இந்த காலை வேளையில என்ன நிரப்புங்கப்பா. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னை, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னை. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னை. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க. அப்படியே இரண்டு கரங்களை உயர்த்தி ஒரு விசையோடு சேர்ந்து நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, ஓ நிரப்பிடுங்க என்னையே. நிரப்பிடுங்க, நிரப்புங்கப்பா, நிரப்பிடுங்க. பள்ளத்தாக்கை இப்பொழுதே நிரப்புவீராக என்னையே.
one more time, come on. நிரப்பிடுங்க என்னையே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, ஓ நிரப்பிடுங்க என்னையே. இரண்டு கரங்களை முயற்சி. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னை. எங்கள் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படுவதாக. நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னை. உந்தன் ஆவியின், உந்தன் ஆவியின், ஓ அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. தாகத்தோடு காத்திருக்கிறேன், இந்த நேரத்தில் நிரப்பிடுமே. சொல்லுங்க. தாகத்தோடு காத்திருக்கிறேன், இந்த நேரத்தில் நிரப்பிடுமே. உந்தன் ஆவியின், உந்தன் ஆவியின் அபிஷேகத்தா. ஓ ராகமா ஷாக ராகமோ. Yes, we worship you, Lord. உந்தன் ஆவியின், உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. ராகமோ ஷேகே ரிபனத ரகமா ஷகலகமதரே. We worship you, Jesus. நிரப்புங்கப்பா, நிரப்பிடுங்க. உம்மை ஆராதிக்கிறோம். Yes, yes. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109.
ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.